வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு தெரிந்ததில் தெரியாதது. மண் பிறந்த கதை. மண் எவ்வாறு உண்டாகிறது என்பது பற்றி ஒரு சில கருத்துக்கள். பிரபஞ்ச பரிணாமத்தில் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகின்ற 5 பௌதிகங்கள் உள்ளன. அவை விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அண்டர்ஸ்டாண்ட்? 5வது தத்துவம்தான் நிலம். இந்த நிலத்தில் தான் மண் இருக்கிறது. நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம், கல் தோன்றி மண் தோன்றா காலம், இப்படியெல்லாம் சொல்லுகின்றோம். அந்த காலம் எது? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன். எத்தனை ஆண்டுகளுங்க? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருக்கின்ற இந்த மண் அப்போது இருந்ததா? இல்லை, இல்லவே இல்லை. அப்படி என்று சொன்னால் அது எப்படி நமக்கு தோன்றியது? இந்த இயற்கையின் ஆற்றல், சக்தி, எனர்ஜி என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதெல்லாம் எது? இந்த மழை, பனி, வெள்ளம், வெயில், வெப்பம், காற்று எல்லாம் இயற்கையின் ஆற்றல்கள், இயற்கையின் சக்தி. ஆக இந்த இயற்கையின் சக்தி மெல்ல 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 அப்போது இருந்த மலை, பாறை என்ன இருந்துச்சுங்க? இந்த மண் தோன்றுவதற்கு முன்பு மலை இருந்தது, பாறை இருந்தது. அவற்றில் மோதி 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 பட்டு பட்டு அறுத்து அறுத்து கரைத்து கரைத்து அவை அனைத்தும் கற்களாக மாறின. அந்த கற்கள் காலம் போக 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 மணலாக மாறியது. அந்த மணல் மண்ணாக மாறியது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆக மலை, பாறை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதற்கடுத்து கற்கள், அதற்கடுத்து மணல், அதற்கடுத்து மண். இந்த 4th ஸ்டேஜ் நம்மளுக்கு மண்ணாக மாறும். இதற்குத்தான் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகியன. ஓகே, ரைட். இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மணலில் இருந்து மண்ணாக மாறினது அதுதான் கொஞ்சம் விசித்திரமானது. இந்த பூமியில் தாவரங்கள் தோன்றின அல்லவா, பிராணிகள், கால்நடைகள் உருவானது அல்லவா. இந்த தாவரங்கள் அழிந்த பின்பு மக்கி போகின்றன. அந்த மக்கிய தாவரங்களிலே இருக்கின்ற பாக்டீரியாக்கள், அந்த பிராணிகள் கழிக்கின்ற கழிவுப் பொருளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த மணலை மண்ணாக மாற்றியது. புரியுதுங்களா? ஆக கடைசி கட்டத்தில் மண்ணாக மாற்றியது இந்த பாக்டீரியாக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக இந்த மண் தான் இந்த பூமியினுடைய மேற்பரப்பிலே இருக்கிறது. அது எப்படி இருக்குது? ஒரு பரல் போன்ற படுகையே சொல்கிறோமா இல்லைங்களா? ஒரு படுகை படுகை படுகைன்னு, ஆற்றுப்படுகை அப்படின்லாம் சொல்கிறோமா இல்லைங்களா? ஒரு லேயர், கண்ணுக்கட்டிய தூரம் படுகை.
அந்த பரல்னு சொன்னால் நம்ம சாப்பாட்டில் ஒரு பருக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி படுகையாக இருக்கிறது. அப்படி படுகையாக இருக்கக்கூடிய அந்த மண் தாவரங்கள் முளைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. தாவரங்களிலிருந்து கிடைப்பது நமக்கு உணவுப் பொருட்கள். ஆக இந்த மண் தாவரங்கள் வளர்வதற்கு அவசியம். நம்முடைய உணவுப் பொருட்கள் தாவரங்கள் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அந்த தாவரங்களில் தான் நம்மளுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறது. நாம் உயிர் வாழ்வதே இந்த உணவுப் பொருட்கள் மூலமாகத்தான், உணவின் மூலமாகத்தான். அதை கொடுப்பது இந்த தாவரங்கள், தாவரத்தை வளர்ப்பது இந்த மண். மண் ஈஸிக்கொட்டு மனிதன். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆக இந்த மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மண் அவசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணுக்குள்ளே என்ன தான் இருக்குது? வெரி சிம்பிள். மழையாக இருந்துச்சே இல்லைங்களா, அதெல்லாம் உடைக்கப்பட்டது இல்லையா? பாறை துண்டுகள் இருக்கின்றன, அதில் இருக்கக்கூடிய தாது பொருள்கள் இருக்கின்றன, கரிமப் பொருள்கள் இருக்கின்றன, நீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது. இதுதான். இவைகள் மூலமாகத்தான் நமக்கு உணவுப் பொருளை உற்பத்தி ஆகிறது. ஆகவே அன்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மண் பாதுகாக்கப்பட வேண்டியது எதை போல நாம் நம்முடைய உயிரை பாதுகாப்பது போல. இதுதான் மண் பிறந்த கதை. ஆக இப்போது இருக்கக்கூடிய மண் தோன்றுவதற்கு எத்தனை காலங்கள்ங்க? பல்லாயிரம் ஆண்டுகள். இது ஒரு தொடர் பணி. ஒரு நாள் 2 நாள் ஆயிடுற, 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம். இது ஒரு தொடர் நிகழ்வு. அதனால்தான் இந்த மண் உருவானது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மலை, பாறைகள், கற்கள், அதற்கடுத்து மணல், மணலிலிருந்து மண். மண் யாருனால ஆச்சுங்க? நம்மளாலையா? நான். அதுதான் மகரிஷி சொல்லுவார், ஒருபடி மண்ணை நீ உருவாக்க முடியுமா? ஒரு 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 அவுன்ஸு கொஞ்சம் மண் எடுத்து கேன் யூ ப்ரொடியூஸ் இட் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். மண் இசைக்கொட்டு மனிதன். இந்த மனிதன் பாதுகாக்கப்படுவது என்று சொன்னால் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.